முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இவர்கள் பலன் கொடுக்க முடியாமற் போனதற்கான காரணங்கள்ல ஒன்று உலகத்தின் ஐஸ்வர்யம். ஒரு வாலிபன் இயேசுவனிடத்தில் வருகிறான். அவன் இயேசுவை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்குறான். இயேசு அவனை பார்த்து, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. இயேசு இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அவன் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் இயேசுவை பின்பற்ற முடியாமற் போனதற்கு என்ன காரணம்? ஐஸ்வர்யத்தின் மேல் அவன் வைத்திருந்த பற்று, உலகத்தின் ஆஸ்தியின் மேல் அவனுக்கு இருந்த விருப்பம். இன்றைக்கு ஒன்றை சிந்தித்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பண ஆசை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வாலிபனை போல ஏதோ ஒரு காரியத்தை விட முடியாம நீங்க இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அந்த காரியத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். மே காட் பிளஸ் யூ ஆல்.